போர் அடிக்குதுல்ல? அம்மா லைட்டாக போர் அடிக்குது. ஏதாவது செய்யலாமா? என்ன செய்கிறது? மோமோஸ், சிக்கன் மோமோஸ். ஹெல்த்தி வேலை. ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் செய்யலாமா? செய்யலாமா? ஃபஸ்ட்டு 250 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அதை கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் 250 கிராம் சிக்கன் எடுத்து அதை நல்லா மிக்சியில் வந்து நல்லா நம்ம மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சது, சாப் பண்ண ஜிஞ்சர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண கார்லிக் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கேபேஜ் வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மோமோஸோட அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கு நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு அழகாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வந்து ஆல்ரெடி வந்து சூடு பண்ணி வச்சுருங்க. இப்போது இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதை வந்து வச்சிடலாம். அதில் நம்ம மோமோஸை அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நம்மளோட ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் வந்து ரெடி. நம்மளோட ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. சட்னியோட சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கடையில் வந்து சாப்பிட்டு வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டஃபிங் வந்து கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம், அந்த டேஸ்ட் ஆக்சுவலி வருது. அப்படியே பக்காவாக சட்னியும் வேறு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.